ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிற இந்த கிழங்கு நம்ம எப்படி கழுவி க்ளீன் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிழங்கு வாங்கும்போது நல்லா பெரிய பெரிய கிழங்காக வாங்கிக்கணும். அப்போனா உங்களுக்கு அதில் உள்ள நார் சத்து எல்லாமே நிறையா இருக்கும். இதை நம்ம கையாலேயும் கழுவலாம். இந்த மாதிரி ப்ரஷ் இப்போ கிடைக்கிது. இதை வச்சும் நம்ம கழுவும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற போட்டுட்டு இது போல் கழுவும் போது உங்களுக்கு அதில் உள்ள அழுக்கு, அந்த இடுக்கில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த தோல் நல்லா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்லாயிருக்கும். நம்ம வேக வைக்கும் போதும் நமக்கு அந்த தண்ணியில் மண் வராது. இந்த கிழங்கை நம்ம சீசனில் வாங்கும் போது அது நல்லா பெரிய பெரிய கிழங்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிழங்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இது போல் உடச்சி எடுத்துட்டு அதில் உள்ள இடுக்கில் உள்ள அந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த கிழங்கை. இந்த கிழங்குல உள்ள மண் எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக எடுத்துட்டு வேக வச்சோம்னா அதில் உள்ள தோலோடு சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். பெரியவங்க எல்லாருமே, சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும்னா அந்த தோலை நம்ம உரிச்சிட்டு கொடுக்கலாம். அப்போனா அது பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். பெரியவங்களுக்கு அந்த சத்துக்கள்லாம் சேரணும் அப்படின்னு நினச்சோன்னா, நார் சத்து எல்லாமே சேரணும்னு நினச்சோன்னா அதில் உள்ள அவிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலோடையே நம்ம சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி முடித்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி எடுத்தோன்னா நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கு ரெடியாக அதோட கலரே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கலருக்கு அது வந்துடும். இப்போ நம்ம இதை அவிய வச்சு அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் இந்த கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கிழங்கு அவிக்கும் போது கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். அது நல்லா வெந்துடும். இந்த கிழங்கு நம்ம ஆவியிலனாலும் வேக வச்சாலுமே இது வெந்துடும். ஆனால் டக்குன்னு நமக்கு வேகணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி குக்கர்லேயே வச்சு ஒரு விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ள சத்துக்கள் பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இதில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து நிறையா இருக்குது. அப்புறம் நார் சத்து நிறையா இருக்குது. அப்புறம் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால இது சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கிழங்கை நம்ம வாரத்துக்கு 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது சாப்பிடும் போது நமக்கு பசி ரொம்ப எடுக்காது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்க, அந்த மாதிரி புண்ணு, வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, வயிற்றில் புண்ணு அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கிழங்கு சாப்பிடும் போது அது அந்த புண்ணை ஆற வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே வெளியே போயிட்டு நம்ம உடம்பு ஸ்லிம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கிழங்கை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கிழங்கை நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வச்ச அந்த கிழங்கு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வந்தோடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரோட மூடியை நம்ம திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதோட கலர் ஒயிட்டாக இருந்தது எல்லோ கலராக லைட்டாக மாறியிருக்கு. மேலே உள்ள தோலுமே நமக்கு கலர் மாறியிருக்கு. நம்ம தோலோடு சாப்பிட்ணுன்னாலும் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப இப்படி கொடுக்காம நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் சுகர், அப்புறம் தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டு கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்கலாம். தேன் ஊற்றினாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.